Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to fifth question in exercise 5E. ஸோ இந்த 5Eல இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே நம்பர் சேமாக இருந்தால் மட்டும் அதை லெட்டுன்னு எடுத்து by அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே பாருங்கள் அதே நம்பர் தான் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு ரெசிப்ரோக்கலில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ லெட் x by x minus 3 equal to y ன்னு எடுக்குவேன். நெக்ஸ்ட்டு x minus 3 by x வந்து 1 by y ன்னு எடுக்க போகிறோம். பிகாஸ் அது வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்குன்றதுனால 1 by y ன்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ வந்து yன்னு எடுக்கிறேன். இதை வந்து 1 by y ன்னு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும்னா y ப்ளஸ் 1 by y ஈக்குவல் டு 5 by 2. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும் ப்ளஸில். ஸோ அதனால் நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஈக்குவல் டு 5 by 2. இப்போ இதை ரெண்டும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5y. 2y ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். எனக்கு வந்து -4 -1 வந்து -5 கிடச்சிருச்சு. ஸோ 2y ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ 2y ஸ்கொயர் மைனஸ் 4y மைனஸ் 1y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதில் 2yயை காமனாக எடுத்துக்கலாம், y மைனஸ் 2. இங்கே வந்து ப்ளஸ் 1 காமனாக எடுத்துக்கலாம், மைனஸ் y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எனக்கு வந்து ப்ராக்கெட் சேமாக இல்லை, ஸோ அதனால் y மைனஸ் 2 மைனஸ் 1 y minus 2 equal to 0. So 2y minus 1 ஒரு bracketல y minus 2 ஒரு bracketல equal to 0. 2y minus 1 equal to 0, y minus 2 equal to 0. So y equal to 1 by 2, y equal to 2. So இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். மோஸ்ட்லி என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா yக்கு இந்த வேல்யூவும் திருப்பி இன்னொரு ஒய்க்கு இந்த வேல்யூவும் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ரெண்டுமே ஒய் தான். ஸோ ஒய் வேல்யூ மட்டுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் ரூட் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 by 2 ஒரு பக்கம், ரூட் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 ஒரு பக்கம். இதுவே ஒய் தான், இதுவும் ஒய் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ எடுத்துகிட்டு ஸ்கொயர் வந்து இந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் வந்து இந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயராக மாறிடும். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 by 2 the whole square. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 by 4. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x ஈக்குவல் டு x minus 3 வரும். ஸோ x எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். 3x 4x minus x equal to minus 3, 3x equal to minus 3, x equal to minus 1. ஸோ இப்போ இந்த சைட் பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயராக மாறும். x by x minus 3 equal to 2 square, x by x minus 3 equal to 4 by 1 அர்த்தம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 4x மைனஸ் 12. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். 12 இந்த சைடு வச்சுக்கிறேன். 4x மைனஸ் எக்ஸ், 3x ஈக்குவல் டு 12, x ஈக்குவல் டு 12 by 3 which is equal to 4. ஸோ x ஈக்குவல் டு 4 ஒரு சைடு ஆர் x ஈக்குவல் டு -1 ஒரு சைடு. இவ்வளோ தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Catch you in the next video. Bye bye.